மயில் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தசரா திருவிழா தொடங்கி வெகு விமர்சையாக எல்லா தமிழகத்தில் பல்வேறு பகுதிகள் மட்டுமில்லாமல் அனைத்து ஊர்களிலும் சீரும் சிறப்புமாக தசரா திருவிழா நடந்துக்கிட்டு வருது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவுக்கு ஒரு புகழ்பெற்ற திருக்கோவிலாக கருதப்படுகிறது. தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து இத்திருக்கோவிலுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஒரு சில ஆண்டுகளாக ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜாதி அடையாளங்களை பயன்படுத்தி ஒரு சில குழுக்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குற குழுவாக ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்து வர்றவங்க குழுவாக வராங்க. அவங்க அந்தந்த பகுதிகளில் இருந்து வரச்சில அவங்களுடைய சமுதாய அடையாளங்களை காட்ட வேண்டும். அந்த பகுதியில் இந்தந்த சமுதாயம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி டிஷர்ட் அணிந்து வர்றதில் அவங்க ஜாதி தலைவர்கள் படத்தை போட்டு அந்த ஊர் பேரெல்லாம் போட்டு ஜாதி அடையாளங்களை காட்டிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஜாதி கட்சியோடைய கொடிகளை பயன்படுத்திக்கிறாங்க. இதை இந்த திருக்கோவிலுக்கு வர்ற இந்த குழுக்கள் இதை ஒரு தொடர்கதையாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது சாமி வழிபாட்டுக்காண்டி உள்ள ஒரு இடம், வழிபாட்டு தலம், கோவில். இந்த இடத்துல இவங்க ஜாதி அடையாளங்களை பெருசுப்படுத்துறது இது இப்போ சமீப காலமாக இந்த தசரா திருவிழாவோட இந்த நிகழ்ச்சி தொடர்கதையாகவே அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. காவல்துறை கடுமையான கட்டுப்பாட்டுகள் விதித்து கண்காணிப்பில் ஈடுபட்டு இருந்தாலும் ஜாதி அடையாளம், ஜாதி பற்று எல்லாத்துக்கும் இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு வழிபாட்டு தலம், பொதுமக்கள் கூடுகின்ற இந்த இடங்களில் இந்த மாதிரி ஒரு ஜாதி அடையாளங்களை பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்துறது மிக தவறான ஒரு செயல். இந்த செயலை யார் செய்தாலும் அது தவறு தான். ஆனால் இதை அவங்களா திருந்தணும், திருத்திக் கொள்ளணும். அதான் நம்மளுடைய வேண்டுகோள். ஏன்னா நம்ம பொதுமக்கள் ஒரு மன நிம்மதிக்காண்டி கோயில் குளங்களை நாடி வர்ற இடம். அது இந்த இடத்துல உங்களுடைய நான் பெரியவன், நீ பெரியவன் அப்படின்னு காட்டிக்கிறது மிக தவறான ஒரு செயல். செயல் யார் செய்தாலும் தவறு தான். அது தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஜாதி அமைப்புகள் அவங்கவுங்க கொடியை காட்டிக்கிறாங்க. இது கோயிலில் நான் பெரியவன், நீ பெரியவன் காட்டுறது மிக மிக தவறு. அதாவது மகிஷாசுர மர்தினி சூரனை வதம் செய்தது மக்களை காப்பாற்றுறதுக்காண்டி தான். ஏன்னா இங்கே மக்களுக்குள்ளே மக்களை அடிச்சுக்கிட்டு சாவுறது சமூகத்துக்கு கேடு விளைவிக்கும் ஒரு செயல். இந்த செயலை யாரும் செய்ய வேண்டாம் என்று மயில் டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறை மிகுந்த கட்டுப்பாடு விதித்திருந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தாலும் மேலும் இது போன்ற அடையாளங்களை பயன்படுத்தி வரும் நபர்களுக்கு கடுமையான தண்டனை விதித்து இது போன்ற செயல்கள் இனிமேலும் எந்த ஒரு ஆன்மீக வழிபாட்டு தலங்களிலும் இது போன்ற செயல்களை யாரும் செய்யாத அளவிற்கு கடுமையான தண்டனைகளை வழங்கி இதை தடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்து மத பக்தர்களையும், இந்து மத வழிபாட்டு தலங்களையும், இந்து மத வழிபாட்டு கொள்கைகளையும் அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கு. உங்கள் கோபத்தை அந்த கும்பலிடம் நீங்கள் காட்டுங்க. அதுதான் சரியான தீர்வு. உங்களுக்குள்ளே இந்து மத பக்தர்களே நீங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு நிகழ்ச்சியை அதுகள் தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நீங்கள் வழங்குற உண்டியலில் வழங்குற காசு தான். அந்த காசை வச்சு அது கொளுத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள நீங்கள் உங்கள் கோபத்தை அங்கே காட்டுங்க. அதுகள் உங்களுடைய இந்து மதத்தோடைய கொள்கைகளையும் இந்து மத கலாச்சாரத்தையும் அதுகள் தேவையில்லாத விவாதங்களை பண்ணி இந்து மதத்தை அழிப்பதற்குண்ட இந்து மதத்தை எந்த தீய சக்தியாலும் அழித்து விட முடியாது. அது மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு புனிதமான ஒரு சக்திய இந்து மதம். அந்த சக்தியை எவராலும் அழிக்க முடியாது. ஆனால் இந்து மத பக்தர்கள் அந்த சூழ்ச்சிக்கார அந்த கொடிய விஷமிகளிடமிருந்து இந்து மதத்தை காத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் உங்களுக்குள்ளேயே தகராறில் ஈடுபட்டு உங்களுடைய வழிபாட்டு முறைகளை அவர்கள் ஏளனமாக பேசும் அளவிற்கு நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.